நடிகர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகி வந்து புதிதாக ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அப்போது இருந்த காலநிலை வேறு, அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு. எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கியதால் தான் அதிமுக இன்று வரை கட்டுக்கோப்பாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கட்டமைப்பை இதுவரை நடிகர் விஜயால் உருவாக்க முடியவில்லை. அவர் இப்போதுதான் மெலிதாக ஒரு தென்றலாக நுழைந்திருக்கிறார். இவர் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை தனது அரசியல் கட்சியின் செயல்பாட்டை, தனது அரசியல் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேம்போக்காகத்தான் இப்போது எடுத்திருக்கிறார். இன்னும் ஆழமான செயல்பாடுகளை தனது அரசியல் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குவதில் முன்னிறுத்த வேண்டும் நடிகர் விஜய். இதை செய்தால்தான் அவர் மேல்மேலும் உயர முடியும். அரசியலில் மேல்மேலும் அடுத்த படிக்கட்டு என்று மேலே ஏறி செல்ல முடியும். இந்த மேம்போக்கான ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டு இவரால் மிக பெரும் காட்டாற்றை நீந்தி செல்ல முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு காட்டாறு போன்றது. இந்த காட்டாறை நீந்தி செல்வதற்கு இந்த மேம்போக்கான கட்டமைப்பு பத்தாது. நடிகர் விஜய் புதிய கட்டமைப்பை, இறுக்கமான ஆழமான கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு அவர் நிறைய உழைப்பை செயல்படுத்த வேண்டும். அதற்காக அவர் கடுமையாக உழைக்க வேண்டும். அரசியலில் கடுமையாக உழைத்தால்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற முடியும். அடுத்தடுத்து நடிகர் விஜயின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வாரா? அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வாரா? பிஜேபி தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து பேசுவாரா? சீமானை எதிர்த்து பேசுவாரா என்பதையெல்லாம் அடுத்து அவரது செயல்பாடுகளை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும்.